28க்கு 40 பெருக்கி டிவைடட் பை 8.03 ஆல் வகுத்தால் கிடைப்பது தான் 139 குழி. சிம்ம மனை. ஸோ இதில் வந்து வரவு 8, வயது பொருத்தம் 53. 5Gங்கிறது என்ன அப்படின்னாக்கா, தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூலை, கன்னி மூலை முன்புறத்திலும், வாயு மூலை ஈசான மூலை பின்புறத்திலும் வரும். ஈசனுடைய பாகத்தில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு சம்பு இவை 3ம், வாயு மூலையில் டாய்லெட்டுக்கு கீழே செப்டிக் டேங்கும், கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்கும் அமைக்கப்பட வேண்டும். ஸோ இதில் வந்து கிழக்கு பக்கத்தில் 9 அடி காலி இடம் நிறைய விட்டுருக்கிறோம். ஸோ அந்த காலி இடத்துல கார் நிறுத்துவதற்கு போர்ட்டிக்கோ பெருசாக விட்டுருக்கிறது மிகப்பெரிய ஒரு பலம். ஆண் வாரிசு உருவாகும். கண் நோய் எப்பொழுதுமே வரவே வராது. மயோமா இருக்குது, குளுக்கோமைன் வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் கிழக்கு பக்கம் காலி இடம் இல்லாமல் இருப்பதால் வருகின்ற ஒரு தவறு தான். அப்போ நம்ம வந்து தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூலையில் தலைவாசல் வைக்கப்பட்டோமே ஆனால் பொன் முட்டை கண்டிப்பாக உங்களுக்கு சேரும். யாருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் ப்ளஸ் ராகு, சுக்கிரன் ராகு சேர்ந்திருந்தால் அவங்க வீட்டில் வந்து புதையல் இருக்கும், அது ஒரு நாகப்பாம்பு பாதுகாத்து கொண்டு இருக்கும் அப்படின்னு பிரதான நூல்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்து இந்த வீட்டில் அக்னி மூலையில் புதையல் இருக்கும். புதையல் இருக்கா அப்படின்ற ஆராய்ச்சி பண்ணுறதை விட வந்து காளிமனையிட வீடு கட்டி நம்ம குடி வந்ததுக்கப்புறம் அந்த மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை, புதையல் எவ்வளவு இருந்துச்சோ அதை விட பல மடங்கு உங்களுக்கு உயர்த்தும், வாழ்த்தும், வரவேற்கும். ஹால் 16க்கு 17 ஜன்னல் இங்கே. கிழக்கு பக்கத்தில் ஒரு வாசல் வச்சுருக்கிறோம். 16க்கு 10 ஒரு பெட்ரூம், அப்பா அம்மா படுக்கிறதுக்கு. யாரெல்லாம் அப்பா அம்மா உங்கள் கூட இருக்காங்களோ அவங்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை சந்திப்பதற்கு உண்டான வாய்ப்பு இறைவன் எம்பெருமான் சிவபெருமான் கொடுப்பார். வாயு மூலையில் 2வது பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூமில் வந்து உங்கள் பசங்க படிக்கிறதுக்கும் படுக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். கெஸ்ட்டு பெட்ரூமாக வச்சுக்கலாம். யாராச்சும் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறீங்க, அந்த பொண்ணை இங்கே கூட்டி வந்து வச்சுக்கிட்டோம்னாக்கா சுகப்பிரசவம் உண்டாகும். ரெட்டை ஆண் குழந்தை இருந்தாலும் சரி, ரெட்டை பெண் குழந்தை இருந்தாலும் சரி, நிச்சயமாக உங்களுக்கு வந்து சுகப்பிரசவம் உண்டாகும். ஸோ இப்போல்லாம் வந்து நிறைய ட்ரெண்டு மாறிக்கிட்டே இருக்குது. ஓல்டு ட்ரெண்டு இருக்கிறது தான் இப்போ நியூ ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் இப்போ வந்து ரெடிமேட் ஷர்ட்டு வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ புதுசாக வாங்கி தைக்கிறாங்க. டெய்லர்லாம் புதுப்பிக்கப்படுகிறார்கள். அந்த வகையில் வந்து ஸோ சிசரியன் பண்ணுறதை விட வந்து சுகப்பிரசவம் செய்வது சிறப்பு அப்படின்ற மாதிரி நிறைய டாக்டர்கள் இப்போ வந்து செய்ய விரும்புகிறாங்க, செய்கிறாங்க. டாய்லெட்டு யாரெல்லாம் வந்து சுகப்பிரசவம் செய்கிறத சிசரியன் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் காலத்தால் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவங்களுக்கு ஏதோ ஒரு குறை வருது. இந்த டாக்டர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னாக்கா, இந்த பொண்ணுக்கு சுகப்பிரசவம் செய்யப்படலாம் அப்படின்னு பார்த்துட்டு அவங்கள கூட்டி போய் சிசரியன் பண்ணிட்டாக்கா இந்த மாதிரி உங்களுக்கு வலி வராமல் இருக்குது, அதனால் சிசரியன் தான் பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டோம்னாக்கா இது மாதிரி 100 குழந்தைகளை வந்து சிசரியன் செய்து எடுப்பதும் அதே அவங்க வந்து நிச்சயமாக குறையோடு வீடு கட்டி வாழ்கிறதும் ஒன்று. அப்போ கடைசி காலத்தில் அந்த டாக்டர்கள் நிச்சயமாக அதற்கு உண்டான விளைவுகளை சந்திக்கின்றார்கள். இப்போ இது ஒரு காமன் டாய்லெட்டு. கன்னி மூலையில் 9:45க்கு 16 ஒரு பெட்ரூம், பீரோ இங்கே வைக்கிறோம். யாரெல்லாம் சிசரியன் செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து டாக்டர் சரி வாஸ்துபடி இல்லாத ஒரு மருத்துவமனையாகவும் அந்த பெண்ணும் அவங்க வாழ்கிற வீடும் ஏதோ ஒரு குறையோடு வாழ்கிறாங்கங்கிறது தான் இதிலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு சூட்சமமான ஒரு ரகசியம். இப்போது ஹாலு, கன்னிமூலை பெட்ரூம், அக்னி சார்ந்ததில் வந்து உங்களுக்கு கிச்சன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்து ஸ்ட்ரைட்டு பார்த்தோம்னாக்கா கிரில் டோர், மெயின் டோர், டோர், ஜன்னல். ஸோ இது மாதிரி குத்து இல்லாமல் அமைக்கப்பட வேண்டும். பூஜை அறை சரியாக அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ டாய்லெட் பாத்ரூம் எல்லாமே வந்து நார்த்து சவுத் இருக்கணும். சாமி ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி இருக்கணும். எந்த ஒரு ஃபோட்டோவும் சாமி ஃபோட்டோவும் கிழக்க பார்த்தும் வடக்க பார்த்தும் இருக்க வேண்டும். மறைந்தவர்களுடைய ஃபோட்டோ தெற்கு பார்த்தும் மேற்கு பார்த்தும் அமைக்கப்பட வேண்டும். ரிஷப ராசி, கன்னி ராசி, மகர ராசிக்காரர்களுக்கு தெற்கு திசை மனை வீடு யோகம். மகர ராசிக்கு 7 நடந்து கொண்டிருப்பதால் பக்கத்தில் இருக்கிற சனி பகவானை வழிபாடு செய்யுங்க. வாய்ப்பு கிடைத்தால் திருநள்ளாறு போயிட்டு வாங்க. சனிக்கிழமை அன்னைக்கு அர்ச்சனை செய்யுங்க. திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரரையும் வழிபாடு செய்யுங்க. 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 27ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தெற்கு திசை மனை வீடு யோகத்தை கொடுக்கும். இப்போ இந்த வீடு நாம் இடத்த வாங்கியிருக்கிறோம் அல்லது வீடு வந்து
பெரிய வீடாக நாங்கள் குடி போயிட்டோம், பயம் இருக்குது அப்படின்னா என்ன கோவிலுக்கு போயிட்டு வந்தால் சிறப்பு? திருவாக்கரை அப்படின்ற ஒரு கோவிலில் வந்து அமாவாசையிலையும் பௌர்ணமியிலையும் விளக்கு தீபம் ஏற்றுவாங்க, மேலே ஏற்றுவாங்க. ஓம் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வராய நமக. பௌர்ணமி அன்னைக்கு வந்து இரவு வந்து வீட்டில் மொட்டை மாடியில் பௌர்ணமி நிலா வெளிச்சத்தை பார்க்கும்போது அவர் சந்திரமௌலீஸ்வரர், அதுதான் அந்த கோவில் திருவாக்கரை. பாடல் பெற்ற ஸ்தலத்தில் திருவாக்கரையை போயிட்டு திருவண்ணாமலையில் கிரிவலம் சுற்றுறது போல் இந்த இடத்துல வந்து திருவாக்கரையில் தீபம் ஏற்றுனதை பார்த்துட்டு வந்தாலே பயம் நீங்கும். பயம் இருக்குது. அதே மாதிரி பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்பட வேண்டும். வாஸ்துவில் குறை இருக்குது. இந்த திருவாக்கரையில் வந்து பௌர்ணமி அன்னைக்கு இரவு 12 மணிக்கு விளக்கு ஏற்றுவாங்க. அமாவாசை அன்றைக்கு மதியம் 12 மணிக்கு அந்த தீபம் ஏற்றுவாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு முறை அருகில் இருக்கிறவங்க திருவாக்கரையை போயிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி கடன் இருக்குது, பௌர்ணமியை ஒட்டி நான் பிறந்திருக்கிறேன், கடன் தீரணுன்னாக்கா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இப்போ இந்த கோவில்களும் வரைபடமும் குழிக்கணக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த KJC 10ங்கிறது குழிக்கணக்கு சொல்லியிருக்கிறேன். ஜாதகம், கணவன் மனைவி ஜாதகமும், அதுக்கப்புறம் காரண 4 மூலைகளை சரியாகவும் இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட் வாஸ்துபடியும் அடியேன் வரைபடம் அமைக்கின்றோம். அடியேன் இருக்கின்றது மதுரையில் இருக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு வரைபடம் அமைத்திருக்கின்றதை சரிபார்ப்பதும் இந்த 5ஐயும் குழிக்கணக்கு, ஜாதகம், காரண, இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட்டில் சரிபார்த்தும் கொடுக்கின்றோம். தேவைப்படுறவங்க 9952166706ங்கிற நம்பருக்கு தொடர்பும் கொள்ளலாம். இந்த வரைபடம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப்பில் வந்து நீங்கள் போய் சப்ஸ்கிரைப், லிங்கம் வாஸ்துங்கிறத சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வாஸ்துப்படி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.